அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு ரூமுக்கு போறாங்க. அப்பதான் மலர் வந்துட்டு, மதி நீங்க வெயிட் பண்ணு, சுரேஷ் இப்ப வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் கூட சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ தூக்க வந்தா கூட தூங்கிரு, கதவை லாக் பண்ண வேணாம், சும்மா சாத்தி மட்டும் வச்சுட்டு படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இல்ல பரவாயில்ல அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி மதியும் சொல்லவும், மதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சுரேஷ் வராரு. எங்கடா போன நீ அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், இல்லை நீ தங்கராஜ் மாமா பார்த்துட்டு வர்றதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், எல்லாரும் சாப்பிட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தா அழுத்தி சுரேஷ் கேட்கவும், யாரு உன்னுடைய பொண்டாட்டி மதியை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், மதி சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாரு. இந்த வார்த்தை பார்த்தா மதி காதில் விழுகுது. என்ன நம்மளையெல்லாம் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி மதி பார்க்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா, ஒய்ஃபும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லி மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் பார்த்தா சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே வராரு. மதி கிட்ட பேசுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. மதி பார்த்தா சரி குளிச்சுட்டு வந்துட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி மதி குளிக்கலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா கட்டில் உட்காந்துடுறாரு. மதி குளிக்கலான்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீட்ரு சுவிட்சை ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீட்ரு சுவிட்சை ஆன் பண்ண ஷாக் அடிச்சிருது. ஷாக் அடித்த கையோட மதி பார்த்தா அம்மானு சொல்லி கத்தி அலறி கீழே விழுக, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சுரேஷ் பதட்டத்தோட கதவை தட்ட, கதவு பார்த்தா லாக்ல இருக்கு. மதி பார்த்தா மயங்கி கீழே விழுந்து கிடக்காங்க. என்னாச்சு மதி மதி கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா கதவை போட்டு டம்மு டம்முன்னு தட்ட, இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தா மலரும் பாக்கியராஜும் வேகமா ஓடியாராங்க. சுரேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பார்த்தா இங்கே தட்ட, சுரேஷ் வேகமா வந்து கதவை திறக்கிறாரு. என்னடாச்சு என்னாச்சு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்க, இல்ல மதி குளிக்கலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போனா கதவை பூட்டினதுக்கு அப்புறமா அம்மானு சொல்லி கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா கதவை திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சுரேஷ் சொல்லவும், மதி மதி கதவை திறமா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் மலரும் கதவை தட்ட, சத்தமே இல்லை. டேய் என்னடா ஆச்சு, சத்தமே இல்லை, கதவை திறக்கல, டேய் என்னாச்சுன்னு தெரியலடா, டேய் சுரேஷ் கதவை உடடா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்ல, சுரேஷ் கதவை எட்டி உதைக்கிறாரு. கதவு பார்த்தா உடஞ்சு திறந்துருது. கீழே பார்த்தா மதி மயங்கி கிடக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தத்தை கேட்டுட்டு ராகவனும் ராஜலட்சுமியும் வராங்க. மதி மதி என்னாச்சுமா என்னாச்சுமா மதி அப்படின்னு சொல்லி மலர் கடந்து பதட்டப்பட, டே சுரேஷ் தூக்குடா அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியராஜ் சொல்லவும், சுரேஷ் பார்த்தா மதியை வேகமா தூக்கிட்டு வர, மதி மதி என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல பார்த்தா தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மதி கண்ணு முழிச்சு பார்க்க, என்னம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி மலரெல்லாம் கேட்கவும், இல்லை பாத்ரூம்ல ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண போனேன், சாக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னது சாக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மலர் பார்த்தா பதட்டப்படுறாங்க. டேய் சுரேஷ் உன் பாத்ரூம்ல இருக்கிற ஹீட்டர் பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்கவும், ஆமா நான் சொல்லவே மறந்துட்டேன், அந்த ஹீட்டரில் கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம் இருக்கு, அது ஷாக் அடிக்கிறதுனால தான் நான் கொஞ்ச நாளாக ஹீட்டரை யூஸ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னடா சுரேஷ் அந்த பிள்ளை இப்போ தான் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கு, பாத்ரூம்குள்ளே போகையில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்லவும், இல்லை நான் அவள் ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுவான்னு தெரியாது, நான் அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவோ, சரி நான் உடனே எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணி வர சொல்லி அதை சரி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் பார்த்தா உடனே எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. எலக்ட்ரீஷியனும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. வந்து உடனே பாத்ரூமில் இருக்கிற ஹீட்டரோடைய சுவிட்சை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் சொல்லவும், மலர் பார்த்தா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதி இப்போ பரவாயில்லையாம்மா, ஏதாவது குளிக்க எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா எந்திரிக்கவும், அப்பதான் சுரேஷ் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. என்னடா சுரேஷ் பார்த்துக்கிட்டே நிற்கிற, கை தாங்களா பிடிச்சி கூட்டிட்டு போடா, பாவம் சாக்கடிச்சதுல மயங்கி விழுந்துட்டா, பாரு எப்படி கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்குன்னு, போ பார்த்து கை தங்களை பிடிச்சி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அப்பதான் சுரேஷ் மதி கையை பிடிக்கிறாரு. மதி பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. இல்ல அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் கை தாங்களா கூட்டிட்டு போய் மதிய ரூம்ல உட்கார வைக்கிறாரு. மலர் பார்த்தா பாக்கியராஜிட்ட கேக்குறாங்க, என்ன கொழுந்தியாளுக்கு ஒண்ணுனதுமே உடனே எலக்ட்ரீஷியனுக்கு போன் பண்ணி எல்லாம் வர சொல்லிட்டீங்க, ஒரு மிக்சி வீட்டுல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், காலையில எந்திரிச்சல இருந்து ராத்திரி முழுக்க அந்த மிக்சியோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன், ஒரு மிக்சியை மாத்தித்தாங்கன்னு உங்ககிட்ட மாச கணக்க புலம்பிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உங்க காதுல விழுகவே விழுகாதே,
ஆனா இப்ப கொழுந்தியாவுக்கு ஒரு ஷாக் அடிச்சிருச்சுன்னதும் உடனே ராத்திரியோட ராத்திரியா எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த சுவிட்ச் எல்லாம் சரி பண்ணிட்டீங்க. கொழுந்தியா மேல அம்பிட்டு பாசமா அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், மலரு, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கு. புதுசா வந்து நாளே இப்படி வீட்டுல சுவிட்சில் சாக்கடிச்சா அந்த பொண்ணு நம்ம வீட்டை பத்தி என்ன நினைக்கும்? அதனாலதான் உடனே எலக்ட்ரிஷியனை வர சொன்னேன். அப்புறம் நாளை பின்ன சுரேஷோ அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணும் ஷாக் அடிச்சிச்சுன்னா தப்பாயிரும்ல அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், நல்லா சமாளிங்க, ஒரு மிக்சியை மட்டும் மாத்தி தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், உனக்கு என்ன மிக்சி வேணும்? நாளைக்கு காலையில புது மிக்சி வாங்கி தர அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், இதோட எத்தனை காலையில வருதுன்னு நானும் பாக்குறேன். ராத்திரி மட்டும் வந்தா போதும், புது மிக்சி காலையில வந்துடும் பேசியே சமாளிக்கிறது. ஆனா காலையில பார்த்தா ஆபீஸ் கிளம்பி ஓடிடுறது அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்லவும், சரி விடுடி மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் மலரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சாப்பிட்டியா, எதுவும் குடிக்க வேணுமா, பால் எதுவும் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி சுரேஷ் பார்த்தா ரொம்ப அக்கறையா மதியை கேட்கவும், மதிக்கு பார்த்தா ஆச்சரியம், என்னடா கார்ல வரையில ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்னன்னா ரொம்ப அக்கறையா, சாப்பிட்டியா, குடிக்க எதுவும் எடுத்துட்டு வரவா, கவனிப்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு பார்த்தா ஆச்சரியமா சுரேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, ஏன் ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இல்ல கார்ல வரையில நீங்க தானே சொன்னீங்க இப்படி ஒரு கல்யாணம் எங்கேயும் நடந்திருக்காது, எனக்கு உன்னைய பிடிக்கவே பிடிக்காதுன்னு, ஆனா இப்ப என்னமோ கவனிப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அப்படியெல்லாம் இல்ல, வேற வழி இல்ல, கல்யாணம் ஆயிருச்சு, உன்னைய முத பார்க்கையில என் மாமா கிட்ட நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா அமைதியா பாக்குறாங்க. உன்னைய நான் முதல்ல பார்த்தது காலேஜில் தான், அப்போ உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னைய பார்த்தப்ப என் மனசுக்குள்ள உன்னைய பார்க்கையில என்ன தோணுச்சு தெரியுமா, இவ்வளோ ஒரு அழகான டீச்சர் நான் ஸ்கூல் படிக்கையிலாம் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அப்போ பார்த்த அந்த ஒரு தாட் எனக்கு இப்போ வருது. உன் மேலே இனிமேல் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உன்னைய கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இனிமேல் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் நான் செய்ய போகிறதில்ல, உன்கிட்ட நான் எந்த கோபமும் பட போகிறதில்ல. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசவும், மதிக்கு பார்த்தா இதெல்லாம் ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன, எப்படி இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை, வேற வழி இல்லை. எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அந்த பொண்ணுகிட்ட இனிமேல் பிரச்சனை பண்ணாதப்பா, இனிமேல் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க, பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரையா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கும் அட்வைஸ் பண்ணாங்க. அதுவும் சரின்னு பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மதி, சரி இதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு காலையில் எனக்கு எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சரி நான் காலையில் உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு நான் கூட்டிட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் பார்த்தா சுரேஷ் சொல்லவும், மதிக்கு பார்த்தா ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது.